கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. முதல்வர் விஜய் தலைமையிலான தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டத்தை திமுக புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களையும் நாம் பெற்றுட்டு வரோம். அந்த வகையில் அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ 2 பிரதான கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. மேகதாது விவகாரத்தை பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு காவிரி விவகாரத்தில், மறுபடியும் இதை பற்றி பேச எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? சட்டப்பேரவையிலே ஏகமனதாக தீர்மானம் இயற்றினாலும் சட்டப்பேரவையில் இடம்பெறாத பல அரசியல் கட்சிகள், மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள், பெர்சன்டேஜ் ஓட்டு பெற்றவர்கள், பல்வேறு போராட்ட களங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாருடைய குரலும் ஒருமித்த குரலாக மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டக்கூடாது என்கிற குரலாக, தமிழ்நாட்டின் குரலாக, தனித்துவமிக்க அனைவரினுடைய ஒற்றை குரலாக அது மாற வேண்டும். சட்டப்பேரவையில ஜெயிக்க முடியாத கட்சிகள் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு, பல அரசியல் கட்சிகள் அது மாதிரி இருக்கிறது. அதனால வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் சமூக அக்கறை மிக்கவர்கள் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இந்த நாட்டின் மீது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மீது அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அக்கறையை நம்ம புறக்கணிக்க முடியுமா? அப்படி பல அரசியல் கட்சிகள் இருக்கு. பல பேர் அரசியலிலே தோற்றிருப்பார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி கூட சமீபத்திலே தோழமை கட்சிகள் அவரோடு அணுக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் நடத்தி இருக்கிறார். அவர் இப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அதற்காக ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். ஒரு பகுதி சார்ந்த அரசியலிலே பெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறவராக இருக்கிறார் என்றால் அவரை நம்ம புறக்கணிக்க முடியாது. எனவே அனைவரையும் ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் முதிர்ச்சி சார்ந்த அடையாளம். நாங்கதான் சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டோமே அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியலில் அவர்கள் பக்குவப்படாமல் இருக்கிறார்கள், இன்னும் முதிர்ச்சி பெறாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது என்னால. இப்ப மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம என்ன பார்க்கலாம் சார்? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப சிபிஎம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல பங்கேற்பாங்களா? இல்ல, அவர்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள், விசிகா போன்ற கட்சிகள். அதனால அவர்களுக்கு அந்த கூட்டத்திலே பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தாவேகாவை பொறுத்தவரையில் திமுக அண்ணா திமுகவை தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பொது பிரச்சனைகளை பயன்படுத்தலாமா? அதான் என்னோட கேள்வி. இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, இது தாவேகா பிரச்சனை அல்ல. மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டின் பிரச்சனை, தாவேகாவின் பிரச்சனை அல்ல. தொகுதி மறுவரையறை பற்றி பேசுவதற்கான அவசரம் இப்போது ஏன் நேர்ந்திருக்கிறது? அப்ப பாஜகவோடு திமுக நெருங்குகிறது என்கிற தகவலை உண்மைதானா, அது அப்படி செல்கிறார்களா, அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவங்க இந்த கூட்டத்தை நடத்துகிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. அதனால அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் பொது பிரச்சனையை பயன்படுத்துவது உங்களுடைய தனி மனித ஒருத்தர் ஒரு கட்சியினுடைய கோபத்தை தீர்த்துக் கொள்வதற்கான இடம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் என்பது உங்களுடைய அரசியல் அஜெண்டாவை நிறைவேற்றுவது அல்ல. தமிழ்நாட்டு மக்களினுடைய போராட்ட உணர்வுகளை, அவர்களுடைய உரிமை சார்ந்த மீட்பை உறுதிப்படுத்துகிற இடம் அது. அந்த இடத்துல போய் நான் திமுகவை தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்வது ஒரு அரசியல் சூழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். தாவேகா தமிழ்நாட்டு அரசியலிலே இருந்து திமுக அண்ணா திமுகவை புறக்கணிப்பது, அவர்களை ஒதுக்கி வைப்பது என்கிற அந்த சூழ்ச்சியின் ஒரு பகுதியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு அப்டேட்டையும் பார்க்குறோம், மக்கள் நீதி மையமும் பங்கேற்கல அப்படிங்கிறது. இதற்கிடையில் தேமுதிக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இப்போ பிரதான கட்சிகள் எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் அந்த ஆலோசனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நிறைவு பெறும் சார்? இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சிகள் பங்கேற்காமல் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்வது ஒரு கேலி கூத்தானதாகத்தான் முடியும். அது அப்படி அவர்கள் தாங்களாகவே பேசிக் கொள்வதற்கு எதற்கு தனியாக நீங்கள் இப்படிப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்கிற நாடகத்தை நிறைவேற்ற வேண்டும்? அதற்கு அவசியம் இல்லையே. எல்லாரோடும், அதாவது எந்த புள்ளியிலே நாம் பிரிந்து செல்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. பொது பிரச்சனைகளிலே எந்த புள்ளியிலே இணைய முடியும், அதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டுமே தவிர எல்லா கட்சிகளுக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், வேறு வேறு முரண்பாடுகள் இருக்கலாம். பொது பிரச்சனை என்று வருகிற போது ஒரு புள்ளியிலே ஒன்று கூட வேண்டும். அந்த மீட்டிங் பாயிண்டை இவர்கள் தகர்க்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். தாவேகாவினுடைய இந்த அணுகுமுறை என்பது மிக தவறான அணுகுமுறை.
திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். சிறிய அளவிலே பெரிய குழு அரசியல் செய்கிறவர்கள், பகுதி அரசியல் செய்கிறவங்க, சின்ன சின்ன ஏரியா கட்சியா இருக்கிறவங்க, லெட்டர் பேர் கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த அளவிலே சிறிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட அழைப்பு விடுப்பார்கள் என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. இவர்கள் பெரிய கட்சிகளையே புறக்கணித்து விட்டு அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை, இடையில முடிவுகள் மாறலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வெளியாக இருக்கு. இதற்கிடையில தாவேக தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்குமா? திமுக கூடயும் அதிமுக கூடயும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க நேற்று சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்க்கிற போது அப்படிலாம் இணக்கப்பாட்டுக்கான எந்த இதுவுமே தொடக்கமுமே இல்லையே. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர்கள் தொகுதி மறுவரையறை என்பது அதுவும் பேசப்பட வேண்டிய விஷயம்தான், அது முக்கியமான விஷயம்தான். ஆனால் அது எதற்கு முதன்மையான விஷயம்னு ஒரு கேள்வி இருக்கிறது. மேகதாது குறுக்கே அணை கட்டுவது, காவிரி நீர் பிரச்சனை என்பது முதன்மையான விஷயமா, தொகுதி மறு வரையறை என்பது முதன்மையான விஷயமா என்று வருகிற போது இவர்கள் வரிசை மாறி செய்கிறார்கள். இவர்கள் எதற்கு முதன்மையான இடம் தர வேண்டும் என்பதிலே வேண்டுமென்றே சீண்டி பார்க்கிறார்களோ, தொகுதி மறுவரைக்குள்ளே திமுக வருகிறதா இல்லையா என்று செக் பண்ணுவதற்கான வாய்ப்பா இதுன்னு நான் கேட்கிறேன். களமா இது இங்க மத்திய அரசு சொல்லியிருந்ததே திமுக கிட்ட நாங்க மறுபடியும் பேசுவோம், அந்த மாதிரியா? இல்ல, அதை நோக்கிதான் இவர்கள் நினைக்கிறாங்க. அதாவது திமுகவுடைய அரசியலை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற முயற்சியாக அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். அதிமுக போன்ற கட்சிகளும் பங்கேற்கவில்லை என்று சொல்வதன் வழியாக அவர்களையும் புறக்கணித்து திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டின் அரசியலை உருவாக்குவதற்கு பொது பிரச்சனைகளையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.